அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷப ராசி நேர்களே, ரிஷப லக்ன நேர்களே, ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது ரிஷபராசி. அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வருகிறார். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்க முடியாது. ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நடக்க போகுது. உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. 12ல் இருந்த குரு உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், சோகங்களை உருவாக்கியிருப்பார். எது எடுத்தாலும் ஒரு மன கஷ்டம், யார்கிட்ட பேசினாலும் தேவையில்லாத ஒரு இனம் புரியாத வருத்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடந்திருக்கும். எதுலேயுமே ஒரு குழப்பம், ஒரு வேதனை, ஒரு மன சங்கடம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். நிம்மதிங்கிறது சுத்தமாக இருந்திருக்காது. பணம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள். எதை சொல்வது, மீள்வது, எதை சொல்லி நாம் புரிந்து கொள்வது என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக இருந்திருக்கும். யதார்த்தத்தை தாண்டி நம்மளோட மனசில் குழப்பமும் அழுத்தமும் ஏற்பட்டிருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் ரிஷபராசினியர்கள் எல்லாமே இருந்தும் இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை தான் அனுபவிக்கிறார்கள். காரணம், குடும்பத்தில் சந்தோஷம் குறைஞ்சிருக்கும், கணவனிடம் நிம்மதி இருந்திருக்காது, பேச்சில் குறைபாடுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படும் நபராக இருந்திருப்பீர்கள். ஒரு வாழ்க்கையில் நம்ம எந்த லெவலில் போய் வருத்தப்படுவோமோ அந்த அதிகபட்ச தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பதும் உங்களுக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்துருக்கும். அதே மாதிரி 11ல் ராகு இருந்து வெளிநாடு வாழ் ஒவ்வொரு ரிஷபராசிக்கும் ஒரு பாதுகாப்பும், தன்னம்பிக்கையும், ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். உங்கள்கிட்ட ஒரு பலாப்பழமே இருக்குன்னாலும் சாப்பிட்லாம் நினைக்கும் போது சுகர் அதிகமாக இருக்கும். உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணும்போது பலாப்பழம் வீணாக போயிருக்கும். இது தாங்க உங்கள் வாழ்க்கை. இதை மாற்ற முடியாதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றமும், முன்னேற்றமும், சந்தோஷமும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கும். பாகம் 1 இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோங்கிறத தாண்டி ஒரு உண்மை கலந்த வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. முதல் விஷயம் என்னென்னா, ஒவ்வொருவரும் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? 12ல் குரு பகவான் தான் குருபலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமண அமைப்பும் சரி, திருமண வாழ்க்கையும் போராட்டமாகவே ஓடும். இந்த குரு பகவான் லக்னத்துக்கு வரும்போது, சுக்கிரனுக்கு வரும்போது 100% திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் ஏற்படும். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணத்திற்கான குருபலன் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு 500 ஜாதகம் பார்த்து ஒரு மாப்பிள்ளையும் கிடைக்கலையா? இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தாலும் அது செட் ஆகிற நிலைமை ஏற்படும். குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்சம். அதனால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும், தெளிவு பிறக்கும், பணம் கிடைக்கும், லாபம் உயரும். உங்களுடைய சேவிங்ஸில் இருந்த பிரச்சனைகள், ஏன் உங்கள் ஒரு ஆதார் கார்டில் சின்ன பிரச்சனை இருக்குங்க, அதுக்காக நீங்கள் லொங்குன்னு அரைஞ்சிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு கையில் எழுதி வச்ச ஒரு ஃபோன் நம்பர் மறந்துருக்கும். ஒருத்தங்கிட்ட சொல்லணும்னு நினச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தெரியாமல் நம்ம மறந்துருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்தையுமே மறந்துட்டு யாருக்காக வாழ்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதே பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ராசி. தனுசு ராசி உங்களுக்கு ஒத்து வராத ராசி. இந்த 2 ராசிகளுடன் இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணுறா இருந்தால் ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். இந்த 2 ராசி கூட கமிட்மெண்ட் ஒத்துக்காதீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனை தான். குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக ஏற்படும். மனதில் இருந்த சிறு சிறு சஞ்சலங்கள் நீங்கும், தெளிவு பிறக்கும். வாழ்க்கையில் உண்மை எது, பொய் எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம். நகைகள் அதிகமாக அடைத்து வைத்திருந்தீர்கள் என்றால்
அந்த அடகு மூழ்கக்கூடிய காலகட்டம். சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்பு, ஒரு வீட்டை நல்ல விலைக்கு விற்றுட்டு அடுத்த வீடு வாங்குவதற்கான அமைப்பு, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். புது நபர்களின் பழக்க வழக்கம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக செல்லக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பெயர் புகழ் அதிகமாக அதிகரிக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல போவீங்க, நிறைய நபர்களை சந்திப்பீங்க, மனசு சந்தோஷப்படும். உங்களுடைய ஒரு நீண்ட நாள் கனவு சற்று தாமதம் ஆனாலும் நிறைவேறும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 50 முதல் 60% பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுக்குமே தவிர 30-20 நெகட்டிவிட்டி கொடுக்குங்க. யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உறுதி. உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகம் 2 குரு பயிற்சி பலன்களில் நீங்கள் என்ன செய்யணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எப்படி உங்களுக்கு லைஃப் மாறும், அது குரு பார்வைகள் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.